மகாபரிசுத்த நேரமே தகப்பனே நீர் வீட்டை நீர் ஆசீர்வதித்து இங்கு நின்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் இடங்கொள்ளாமல் போகும் என்ற ஆசீர்வாதங்கள் கடந்திருப்பதாக பரிசுத்தமான தேவனே ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவனை ஆளுகை செய்ய ஞானத்தின் அறிவின் புத்தியின் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நன்றி சொல்கிறது. பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தின் பலத்தையும் தெரிந்துவதற்காக நன்றி சொல்கிறது. கர்த்தாவே இவருடைய இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவருடைய செயல் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவருடைய நடைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவருடைய பிள்ளைகள் தேசத்தை ஆளும்படியான வாக்கியத்தை கொடுக்க முடியாது சொல்கிறேன். எல்லா பலவீனங்களையும் மாற்றப்படுகிறேன். உலகத்திற்கு எந்த நாசம் வசங்களும் எந்த வியாதிகளும் தகப்பனையுடைய அணுகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர்களுக்கான் பெரிய தலைவர்கள் கர்த்தர் லட்சியங்கள் Happy Teachers Day.
என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. என்னை அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. Happy Teachers Day to all teachers. Prayer song by 12th standard Arnodayans. I call upon our school correspondent, chairman Mr. Selvin Angar sister on the stage. Have a fantabulous morning to the enormous crowd of intellectual and happy Teachers Day. Now we are gathering for an important and a special occasion that is celebrating every year. This is the day of our reputable teachers. We are celebrating the Teachers Day for the remembrance of birth of our Honorable Former President Dr. Sarvavalli Radhakrishnan on 5th of September every year. On behalf of our AVM family, feeling blessed and proud to propose this welcoming address on this day. I hereby welcoming our school chairman, Mr. R. Selvin Anvar sir.
who are being saved and deserve their seconds and live for our empowerment. I am welcoming you all for this occasion. I also welcome every Arnodayan, those who give support and strength for this entire occasion. And I also thank for my school management to giving me such a great opportunity to welcoming you all who are gathered here. Once again, I wish you all to have a prosperous Teachers' Day. Thank you. குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும், குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும். அகரம் அறிவித்த ஆசானே, என் அறிவு கண்ணே நீர்தானே. அகரம் அறிவித்த ஆசானே, என் அறிவு கண்ணே நீர்தானே. கணிதம் கற்பித்த ஆசானே, என் கனவெல்லாமே நீர்தானே. கணிதம் கற்பித்த ஆசானே, என் கனவெல்லாமே நீர்தானே. குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும், குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும். ஆசிரியர் பணி அறப்பணி என்று வாழ்ந்து காட்டிய ஆசானே, அறிவு ஆற்றல் அறம்பொருள் இன்பம் அனைத்தையும் கற்று தந்தீரே. ஆங்கிலம் கற்றோம், அறிவியல் கற்றோம், அகிலம் போற்றிட வளர்ந்தோமே. சமூகவியலில் சான்றோனாகி சமுதாய கடமையில் சிறந்தோமே. உயிரே என் உயிரே, எனக்கு என்னை அறிமுகம் செய்தாய். உறவே என் உணர்வே, எமக்குள் உண்மை புதைத்து மகிழ்ந்தாய். குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும், குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும். உடற்கல்வி ஓவியம் இசையில் சிறக்க சிறப்பாக துணை நின்றீரே. உயிரும் உணர்வும் உள்ளமும் எல்லாம் நீங்காய் நிலை பெற்று நின்றீரே. இரண்டாம் பெற்றோர் என்றே அழைத்தோம், இருள் நீக்கி ஒளி தந்தீரே. இயலாதது இல்லை என்றாக்கி இமயம் வெல்ல செய்தீரே. உயிரே என் உயிரே, எனக்கு என்னை அறிமுகம் செய்தாய். உறவே என் உணர்வே, எமக்குள் உண்மை புதைத்து மகிழ்ந்தாய். குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும், குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும். அகரம் அறிவித்த ஆசானே, என் அறிவு கண்ணே நீர்தானே. அகரம் அறிவித்த ஆசானே, என் அறிவு கண்ணே நீர்தானே. கணிதம் கற்பித்த ஆசானே, என் கனவெல்லாமே நீர்தானே. கணிதம் கற்பித்த ஆசானே, என் கனவெல்லாமே நீர்தானே. குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும், குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம், குருவிற்கே எங்கள் தலை வணங்கும்.
I call upon our Arnodayan SK Janani to perform a dance performance. performance. Now is the time to honor our school chairman, Mr. Selvin Anwar sir. I heartily welcome you, sir. டெக்கரேட் பண்ணி டெக்கரேஷனே வந்து உங்களுடைய அன்பை வந்து காணும். இந்த காலத்துல எல்லாம்
ராஜாக்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ராஜாக்களுக்கு விசிறி வீசுகிற மஞ்சத்தில் வந்து இந்த விசிறியில் வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மயில் இறகுன்னு வச்சுருப்பாங்க. இந்த சாஃப்ட்னஸ், இந்த மாதிரி இந்த கலர்ஃபுல் மெத்தட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இடத்த வந்து கிரௌண்டை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. டே அன்னைக்கு டீச்சர்ஸை விஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் வச்சுக்குவா. சரி, இந்த 3 daysல வந்து இந்த கிரவுண்டே வந்து ரொம்ப சூப்பராக அழகாகிட்டு. நேற்று கூட ஒரு நல்ல மழையில இவ்வளவு மாறிடுச்சு. நைட் வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சிங்களே, இவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் காலையில் வந்தால் மறுபடியும் அதே இந்த ஃப்ளார்ஸ் வந்து மறுபடியும் மலர்ந்த மாதிரி சூப்பராக அட்டகாசமாகி வச்சிருக்கீங்க. ஒரு இளைஞன் நினைத்தால், ஒரு வாலிபன் நினைத்தால் எதையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு அடையாளம். திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களுடைய இருதயம் வந்து நொறுக்காம உடையாம பாசிட்டிவா திங்க் பண்ணி உடனே வந்து அந்த இடத்த வந்து முன்பை காட்டிலும் அழகா வந்து நீங்க மாற்றி வச்சிருக்கீங்க. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாசிட்டிவ் திங்க், உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி பிளஸ் வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இது வந்து நல்லா காணுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு காலையில கூட ஒரு வேர்டு வந்து நான் வந்து கேட்டேன். நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கணும், நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்து சொன்னாங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண கருத்து தான், இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து திரும்ப நான் அன்னைக்கு காலையில கேட்டதுனால மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட அந்த கருத்துக்களை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்தேன். ஒரு நல்ல ஒரு மனிதன் தன்னுடைய சூப்பரா விலை மதிக்க முடியாத ஒரு வாகனத்தை வந்து என்ன செஞ்சிருந்த காரை, சொகுசு கார், அந்த காரை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாரா, தொடச்சிட்டு இருந்தார். அப்ப அந்த வழியா வந்து வந்த ஒரு பையன், சிறு பையன், வாலிபன், அந்த காரை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தானா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். பல பொசிஷன்ல மாற்றி மாற்றி பிடிக்கிற மாதிரி கையா என்ன அந்த காரை வந்து அவன் வந்து தொடச்சிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த காரையே ஒரு பையன் உன்னை மாதிரி ஒரு வாலிபன் அந்த காரையும் காருடைய அழகையும் அந்த ஆளையும் வந்து ரசிச்சுட்டே இருந்தான். அப்ப அந்த காருடைய ஓனர் அந்த வாலிப பையனை பார்த்து இந்த காரையே பார்த்துக்கிட்டு இருக்கியே என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாங்க, இந்த காரு எப்படி சார் வாங்கினீங்க, சூப்பரா இருக்கு இந்த காரு, ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இது காரை நான் வாங்கல, இந்த காரை நான் வாங்கல, இந்த கார் வந்து எனக்கு கிஃப்டா கிடைச்சது. எப்படி கிடைச்சிச்சு? இந்த கார் வந்து எனக்கு கிஃப்டா, இவ்வளவு கம்மியான காரை எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதனால இல்லை, கிஃப்டா கொடுத்தது வந்து என்னுடைய தம்பி. என் தம்பி வந்து எனக்கு இந்த இதை வந்து என்ன செஞ்சாரு, கிஃப்டா கொடுத்தாரு. இவ்வளவு காஸ்ட்லியான காரையா கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னு வாயை குழந்த மாதிரி நின்றுட்டாரு. உடனே அந்த காருடைய ஓனர் வந்து அந்த பையனை பார்த்து கேட்டாரா, தம்பி நீ ஆச்சரியமா நீ பார்க்கறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா. என்ன சார் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்குல்ல, இவ்வளவு சூப்பரா காஸ்ட்லியான அழகான காரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணன் எனக்கும் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிதானே நீங்க வந்து திங்க் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, சார் தப்பா நினைக்கிறீங்க,
சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நான் திங்க் பண்றதே வேற. அப்படி சார் என்னப்பா திங்க் பண்றேன், நானும் என் தம்பிக்கு இந்த மாதிரி காரை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். திங்க் பாசிட்டிவ். பாரு, அவன் வந்து ஓசியில வாங்கணும்னு நினைக்கல. அது கூட சொன்னாங்க, ஓசியில எது கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வாங்கும். தலைவலி கூட ஓசியில கிடைக்குதுன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. தலைவலி ஓசியில ஃப்ரீ இலவசம் அப்படின்னு சொன்னா உடனே போய் அது தலைவலியா இருந்தாலும் பரவாயில்ல, ஓசியில கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. நாம் வந்து பெறுகிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர்கள். அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கியிருக்க, நாளைக்கு நீ கொடுக்கிறவனாய் மாறணும். அறிவை மாத்திரம் அல்ல, விலை மதிக்க முடியாத அறிவை மாத்திரம் அல்ல, நீ வந்து என்னென்னலாம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்கணும், சரியா, திக்கற்றவர்களுக்கு இறங்கணும். அப்படி உன்னை வந்து உயர்த்தணும். யாருக்காவது வேலைன்னு சொல்லி கேட்டா அந்த வேலையை கொடுக்குற அளவுக்கு உன்னுடைய தகுதியை உயர்த்திக்கணும். உன்னுடைய பெற்றோரை கடன் பண்ணுகிறவனாய் நீ மாறிடணும். இன்னும் என்னுடைய பெற்றோரை என்னை தாக்கிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்க கூடாது. இந்த சிறு பையன் எப்படி நினைக்கிறான், நான் என் தம்பிக்கு விலை மதிக்க முடியாத காரை வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுக்கணும், அந்த அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் நல்ல நாள்லையுமே உன்னுடைய சிந்தனை வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். நான் யாருக்கிட்டையும் பெருகிறவனாய் இருக்கக்கூடாது, நான் கொடுக்கிறவனாய் மாறணும், நான் வளரணும். அந்த அளவுக்கு என்னுடைய தகுதியை வந்து பலப்படுத்த. சாதாரண காரை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கல, ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல நினைக்கல, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கல. அவன் என்ன செய்ய, இருக்கிறதிலே விலை மதிக்க முடியாத ஒன்றை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை நான் உயர்த்திக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உன்னுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். நீ வந்து மிகவும் பெரியவர், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ மிகவும் உயர்ந்தவர். இந்த தேசத்திற்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் நன்மை செய்கிறவனாய் நீ என்ன செய்யணும்னா மாறணும். நீ எங்களை வாழ்த்துவதை நினைத்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே நேரத்துல நீ வாழ்த்துகிற நீ இன்றைய நாளில ஒரு சபதம் எடுக்கணும், நான் வந்து மிகப்பெரியவனாய் மாறணும், மிகப்பெரிய சாதனையாளனாய், மிகப்பெரிய வெற்றியாளனாய், பிறருக்கு கொடுக்கிறவனாய் நான் என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பு செய்கிறதுல வந்து மிகவும் சிறந்தவனாய் இருக்கணும். இந்த வேர்ல்ட்ல வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையானது அன்பு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இல்லாம போயிருக்கிறது அன்பு தான். அப்ப கடவுளுக்கு வந்து வேர்ல்டு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. நான் என்னை எப்படி அன்பு செய்யணும் அதை போல நான் என்ன செய்யணும், எல்லாரையும் அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிடு. அப்ப நீ அன்பு செய்யறவனா இருக்கும். ஒரு நாள் வந்து நாரதர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, எத்தனையோ படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், சிறந்தவர்கள், ஏன்னா மிகப்பெரிய ஆட்கள் அங்க இருந்தவங்க எல்லாம் கையில காமிச்சு அவங்களெல்லாம் இருக்கப்ப நீ அவங்க கூட இருக்காம நீ அங்க போய் இந்த வயது வெளியிலையும் இந்த இடங்கள்லயும் போய் இந்த எல்லாருக்கூடையும் நீ வந்து உலாவிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, இது நல்லா இருக்கா, பெரிய மனிதர்களோட படித்தவங்களோட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப இந்த கிருஷ்ணன் சொன்னாரா, பேச வாயிடங்கள் வேகமா தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே கவுந்துட்டா, வெயில் தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்து வேகமா இது பண்ணிட்டா. வேகமா ஐயா கிருஷ்ணன் என்ன பண்ணுது, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, திடீர்னு பயங்கரமா தலையில மிக பாரமா இருக்கு. அப்ப தலை பாரமா இருக்கா, என்ன செய்யணும், உனக்கு என்ன மருந்து போடணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து கேட்டான். கவனிக்கணும். அப்ப கிருஷ்ணன் சொன்னா, ஒரு மனிதனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசியை எடுத்து என்னுடைய தலையில வந்து பத்து போட்டா எனக்கு உடனே தலைவலி சுகமாகும். யார் என்னை அதிகமாய் அன்பு செய்யறாங்களோ எடுத்து அழுக்கை எடுத்து என் தலையில வந்து பத்து போடணும். அப்படி பத்து போட்டா எனக்கு வந்து என்ன செஞ்சிடும், தலைவலி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா ஒரு
ஒரு கண்டிஷன். உடனே அதுக்கு அந்த இடத்துல மிக முக்கியமான மனிதெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அப்ப யாருடைய காலினுடைய தூசி என்னுடைய நெத்தியில படுதோ அவன் நரகத்துக்கு தான் போவேன். யார் காலினுடைய தூசி நரகத்துக்கு என் நெத்தியில படுதோ அவன் எங்கதான் போவான்? நரகத்துக்கு தான் போவேன். யாராவது தூசி கொடுப்பானா? யாராவது தூசி கொடுப்பாங்களா? அந்த இடத்துல மிகப்பெரிய ஆளுங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருடைய கிறிஸ்தனுடைய சபையில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஆட்கள் அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் அவங்களோட ஷூவை கலட்ட போனாலும் சொக்கட்டு மறுபடியும் மாட்டேங்குது. ஏன்? நரகத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. இந்த நாரதர் ஒவ்வொரு இடமா கேட்டு ஓடுறாரு. கடைசியில இவர் இருக்கக்கூடிய அதிகமாக வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு தலைவலி, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு தலைவலி தாங்கல, ஐயோ என்ன செய்யணும், என்ன மருந்து எங்க போய் பறிச்சுட்டு வரணும் நாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு தாயை கூட வளர்த்தவர்கள், அந்த கிருஷ்ணரை அதிகமாக நேசித்து போஷித்து வளர்த்தவங்க, அவங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், எங்க இருக்கு அந்த மருந்து இருக்கு சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மருந்து எங்கேயும் இல்லை. இந்த மாதிரி கிருஷ்ணரை நேசிக்கக்கூடிய காலில் இருக்கக்கூடிய தூசி தான் மருந்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த தூசியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் நெத்தியில பூசிட்டாருன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்க சொன்னாங்களா, நாங்க நரகத்துக்கு போனா என்ன, சொர்க்கத்துக்கு போனா என்ன, சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, என்னுடைய கிருஷ்ணனுக்கு தள்ளுபடி போகணும், நாங்க எங்க வேணாலும் போறோம். மெய்யான அன்பு, நான் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளை சுகமா இருக்கணும், என்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நேசிக்கிற உன்னுடைய பெற்றோர் இந்த பேண்டமிக் பீரியட்ல அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை படுறாங்க, எவ்வளவு வேதனை படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் எவ்வளவு துயரம்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாம உங்களை சுகமாய் சந்தோஷமாய் வளர்க்கிற அந்த பெற்றோர்களுக்கு நீங்க எப்பயுமே அன்புள்ளவங்களா இருக்கணும். அவங்கதான் உங்க முதல் ஆசிரியர். We are the second parent, they are the first parent. இந்த இடத்துல அன்பு செய்கிற நீ அங்கேயும் அதிகமா அன்பு செய்யணும். உடம்புல ஒரு சபதம் இருக்கும், நான் வளர்ந்து பெரிய ஆளா வருவேன், மிகப்பெரிய சாதனையாளனா வருவேன், மிகப்பெரிய வெற்றியாளனாய் வருவேன், அநேகருக்கு உதவி செய்வேன், என்னுடைய பெற்றோரை எப்பொழுதும் கனம் பண்ணுவேன் அப்படிங்கிற சிந்தனை உடம்புல இருக்கும். படிப்புல வளர்ச்சியில முதல் தகுதி இதுதான், உன்னை பெற்றவர்களை உன்னை சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்கிறவனாய் மாறணும். சோ இந்த நாட்கள்ல நீ இந்த ரெண்டு சிந்தனையும் உடையவனாய் என்ன செய்யணும், இருக்கணும். அநேகருக்கு கொடுக்கிறவனாய், கொடுக்கும்படியாய் உன்னை நீ வளர்த்துக்கணும். எந்த நேரத்திலையும் இன்றைய நாளில் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய பெற்றோராய் இருந்தாலும், உன்னை சுற்றி இருக்கிற பெரியவர்களாய் இருந்தாலும், யாரையும் அன்பு செய்கிறவனாய் நீ என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி வளரணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். அதே நேரத்துல ஸ்டூடெண்ட், இந்த நேரத்துல நீ படிக்கிறது ஒரு கஷ்டமாவோ ஏதாவது நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வளரணும், நான் சாதிக்கணுங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் நீ என்ன செய்யணும், உன்னுடைய உழைப்பை உறுதிப்படுத்தணும், உன்னுடைய இலக்கை நிர்ணயிக்கணும், ஜெயத்தை அடியப்படியாக ஓடணும். அந்த சிந்தனையை உடம்புல வச்சுக்கணும். சரிங்களாப்பா? தேங்க்யூ.